அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொலியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொலியானது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சை நுண்ணறிவு வினாத்தாளிலிருந்து ஒரு சில வினாக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் எமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து எமது யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவு என்றும் நமக்கு அவசியமானதாகும். உங்களுக்கு காணொளி பிடித்திருந்தால் அல்லது பயனுள்ளதாக அமைந்தால் நீங்கள் ஏனையவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்த முடியும் அல்லது பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நாங்கள் இன்றைய காணொளிக்குள்ளே நுழையலாம். இன்றைய வினாவாக இலக்கம் 46 50 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அவ்வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இந்த வினா தொகுதியோட இந்த வினாத்தாளுக்குரிய அனைத்து 50 வினாக்களும் காணொலியாக பகிரப்பட்டுள்ளது. ஏற்கனவே எமது யூடியூப் சேனலிலே அது காணொலியாக பகிரப்பட்டிருக்கின்றது. நீங்களும் 50 வினாவுக்குமான விடைகளை அறிந்து கொள்வதற்கு அந்த காணொலிகளை பார்வையிட முடியும். அந்த வகையில் மீண்டும் நான் இந்த 50 வினாக்களையும் ஒரே காணொலியில் உள்ளடக்கினதாக மீண்டும் ஒரு தடவை பகிர்வு செய்ய எண்ணியிருக்கின்றேன். விரைவிலே அது 50 வினாக்களுக்குமான காணொலியாக ஒரு காணொலியாக அது அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய வினாவிலே 46வது வினா, கீழே தரப்பட்ட உருவத்தின் கண்ணாடி பிம்ப படத்தை காட்டும் தெரிவு யாது? இப்ப கண்ணாடி பிம்பம் அங்கே இருக்குன்னு சொன்னா கீழே தான் கண்ணாடி காட்டப்பட்டிருக்குது. கண்ணாடி நாங்கள் எங்க காட்டப்பட்டிருக்கோ அதை வச்சு கொண்டு கண்ணாடியை இந்த இடத்துலையும் காட்டலாம். இதையும் ஒரு கண்ணாடின்னு சொல்லி காட்டலாம். இது இங்கே கீழே காட்டியது கண்ணாடி. ரைட், கீழே காட்டும் போது நாங்கள் இந்த பகுதியை இது என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி மேலிருந்து இதுல இருந்து இப்படி மேல தலைகளை இழுத்து கொண்டு வர மாதிரி நாங்கள் பார்க்க வேணும். அதாவது இந்த பகுதிகள் கீழே இருக்கிற இடங்களுக்கு வர வேணும். இந்த பகுதி கீழே இருக்கிற இந்த பாக்ஸுக்கு வர வேணும். இது இதுக்குள்ளே இருக்கு. அந்த அடிப்படையில இந்த தலைவாரி அல்லது கண்ணாடியை நாங்கள் கண்ணாடி பிம்பத்தை அடையாளம் காணலாம். ரைட், இப்போ இந்த சைட்ல தந்தால் நீங்க என்ன செய்யலாம்னா இதை அப்படியே இங்கே கொண்டு வர வேணும். அது இந்த விளிம்பு நிலையாக இருக்கத்தக்கன இதை நாங்கள் புரட்ட வேணும். அதான் நான் இதில் சொல்றேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த விளிம்பு நிலையாக இருக்கத்தக்கன இதை மேல் பக்கத்தை கீழ் நோக்கி பிரட்ட வேணும். நான் இதை சொல்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கண்ணாடி அல்லது இந்த உருவத்தில் தரப்பட்டிருக்கிறத பார்த்தால் இது பிரட்டும் போது தலைகளாக மாறும். அப்ப இதுல இது சரி, இந்த உருவம் சரி. அடுத்த பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரட்டினாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மேல் நோக்கி இருக்கிற அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கிறது சரியாக இருக்கும். இந்த கீழ் நோக்கி இருக்கிற அம்புக்குறி இங்கே கீழ் நோக்கி இருக்கு. அப்ப அது பிள்ளை பிரட்டும் போது கண்ணாடி பிம்பத்தில் இருக்கும்போது அதுக்கு எதிரானதா தெரியும். அப்ப இது பிள்ளையா இருக்கு. ரைட், இங்கே இது பிள்ளையாக இருக்குது. மற்றது மூன்றுமே சரியானதா இருக்குது. இங்க இது பிள்ளையான இடத்துல அமைந்திருக்குது. இதெல்லாம் பிள்ளையான இடத்துல அமைந்திருக்குது. அப்ப இதுகள் வராது. பாருங்க, இதுல இது சரி, இது சரி, இது சரியாக அமைந்திருக்கு, இதுவும் சரியாக இருந்திருக்கு. நாங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி அதனை பிரட்டுகின்ற போது அதேவேளை அப்ப இதுக்கு பொருத்தமான விடியாக நாங்கள் இலக்கம் 4 குறிப்பிட முடியும். இலக்கம் 4 இதுக்கு பொருத்தமானதாக அமையும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 47வது வினா. இந்த 47வது வினா சுழற்சியை காட்டுறது. சுழற்சியை தான் கேட்டோம். கீழே தரப்பட்ட உருவத்தின் சுழற்சியை காட்டும் தெரிவு யாது என்றுதான் கேள்வி. நீங்க சுழற்சியை காட்டும் போது இந்த 4 உருக்களும் இருக்கிற இடம் சரியாக இருக்கா அல்லது உரிய இடத்துல இருக்கான்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு
அந்த இலக்கங்களுக்கும் ஒரு அந்த குறியீடுகளுக்கும் ஒரு இலக்கத்தை கொடுத்து விடலாம். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறது கொடுப்போம் நாங்கள். இது வந்து 1, இது 2, இந்த இலக்கத்துக்குரியது 3, இந்த உருவுக்குரியது. அடுத்தது இதுக்கு 4. அப்போ இந்த ஓர்டரில் இருக்க வேணும். ஏதோ ஒரு சுழற்சி வடிவத்தில் இருக்குது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது இப்படி நகர்ற மாதிரி தான் காட்டுது. இந்த அம்புக்குறியை வச்சுக்கொண்டு நான் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இருக்க வேணும். இலக்கத்தை பாருங்க, இது 4. இதுக்கு வந்து நாங்கள் 3 கொடுத்துருக்குறோம். இந்த இதுக்கு வந்து 2 கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 1 கொடுத்துருக்குறோம். ரைட். அப்போ ரைட் சரியாக வந்து பார்த்துருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து சுழலும் போது இந்த இடத்துல இருந்த 4 இங்கே நகரி 1க்கு வந்திருக்குது. அப்போ 1 எங்கே வரணும்னா இந்த 3 இருக்கிற இடத்துல வரணும். நாங்கள் சுழற்சி புள்ள அது வந்து 4 நாங்கள் இந்த படிவத்திலே வந்து சுழரும் போது இதுல இருந்து இதுக்கு தான் 4 வரணும். அது வந்திருக்கு, அது சரி. அப்போ இதிலிருந்து 1 எங்கே வந்திருக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்போ வந்து பிள்ளை அந்த இடத்துல 3 இருக்கிறபடியே இந்த விடை வந்து பிள்ளையானது. முதலாவது பொருத்தம் இல்லை. அடுத்தது பாருங்க. அடுத்ததுக்கு வந்து நீங்கள் உங்களை விளங்குறதுக்காக இப்படி சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் இப்படி இலக்கத்தை போட்டு பார்க்குறது மிக விரைவாக நீங்கள் செய்யக்கூடிய இருந்தால் ஓகேயா இருக்கும். 3, இதுக்கு வந்து 2 கொடுத்துருக்குறோம். இதுக்கு 1 கொடுத்துருக்குறோம். பாருங்க, இது கிட்டத்தட்ட சரி மாதிரி தான் தோணுது. பாருங்க, ஓர்டரில் தான் சுழன்றிருக்கு. ஆனால் இத்தனை தடவை சுழன்றிருக்கின்றதை விட ஓர்டரில் சுழன்றிருக்கு. அப்போ இது இருக்கட்டும், அடுத்ததை பார்த்தோண்டு வரும். அப்போ இதில் வந்து இதுக்கு 1 கொடுத்துனாங்க. இதுக்கு 4, இதுக்கு 3, இதுக்கு வந்து 2 கொடுத்துனாங்க. ஓகே, நாங்கள் இந்த ஓர்டர் ஒழுங்காக இருந்தால் கட்டாயம் உருக்களின் கோலத்தையும் பார்க்க வேணும். இந்த வகையில் அது அமைந்திருக்கின்றதை நீங்கள் பார்க்க வேணும். ரைட். இதில் வந்து 4 வந்திருக்குது. 4க்கு பிறகு 1 வரணும். அப்போ இந்த ஓர்டர் பிள்ளை பாருங்க, இதில் வந்து இதிலிருந்து 4 இந்த இடத்துக்கு வந்திருக்கண்டா 4க்கு முன்னுக்கு இருக்கிற 1 இங்கே வந்திருக்கும். இப்படி வரும்போது அது வந்து இந்த ஓர்டர் வந்து பிள்ளையாக இருக்கு. அப்போ இதை நீங்கள் இது வந்து ஒரு பிள்ளையான விடியாக நான் கருதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து 3 கொடுத்துனாங்க, இதுக்கு 4 கொடுத்துனாங்க, இதுக்கு 2 கொடுத்துனாங்க, இதுக்கு 1 கொடுத்துனாங்க. பாருங்க, இது வந்து ஒரு ஒழுங்கு முறையில் தான் சுழருது. சுழலும் போது நாங்கள் அம்புக்குறியையும் பார்க்க வேணும். ரைட். ஏனென்றால் 4க்கு பிறகு ஒழுங்குமுறை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு பிறகு 4 இந்த இடத்துல இருக்குன்னா இங்கே வேற 4க்கு இந்த இப்படி போனீங்கண்டா இந்த இடப்பக்கமாக சுழரும் போது பார்த்தீங்கன்னா 4க்கு அடுத்ததாக 1 இருக்கும். ஒரு 2, 3 தான் இங்கே வரணும். இதில் 3 தான் வரணும் பாருங்க. அப்போ இந்த விடையும் பிழை. அப்போ இதில் இருக்கிறதுல சரியான விடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வந்து பொருத்தமானதாக இருக்கு. விடை 2வது 47க்கு 2வது சரி. இந்த சுழற்சிக்காக உருக்களும் இருக்கிறபடியே தான் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் குழம்பாமல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 47வது கீழே தரப்பட்டிருக்கின்ற உருவத்தின் சுழற்சியை காட்டும் தெரிவி யார்? இதுக்கு நீங்கள் விரும்பினா அந்த இலக்கங்களை கொடுக்கலாம். ரைட். இதில் இருக்க நாங்கள் நீக்குவோம். ரைட். நாங்கள் இதுக்கும் வந்து இலக்கங்களை கொடுப்போம். உங்களுக்கு நீங்கள் இலகுவான ஒரு வழியை வந்து கையாளணுன்றதுக்காக.
2, இதுக்கு 3, அடுத்தது 4. ரைட். அப்போ இதையும் பாருங்க. நாங்கள் இந்த இடமாக வந்து சுழன்றிருக்கின்றதை எடுத்துக்கொண்டு நகருதுன்றது அடிப்படையில் பார்ப்போம். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 4 இருக்குது. 4க்கு முன்னே கொண்டு வரணும். 1 இருக்குது. ஓர்டர்லேயே விரும்பி நீங்கள் போட்டு கொண்டு போகலாம். அடுத்தது 2 வரணும். அடுத்தது 3 வரணும். அது சரியாக இருக்குது. நாங்களே மற்றதையும் பார்த்து கொண்டு உறுதிப்படுத்தலாம். இதில் வந்து 4 இருக்கண்டால் 4க்கு முன்னுக்கு 1 வரணும். இங்கே 2 வரணும். இலக்கத்தை போட்டு பாருங்க. இதில் வந்து 3 வரணும். பாருங்க சரியா இருக்கா? இல்லை, இது பிள்ளை பாருங்க. 3 வந்து 3க்கு வேறு ஒரு குறியீடு வந்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து 2 அம்புக்குறி வட்டத்துக்குள்ள இருக்கிற அம்புக்குறி தான் வரும். ஆகவே இது வராது. அது மாதிரி நான் ஒரு இந்த 4 அடையாளப்படுத்தி கொண்டு ஓர்டரில் போடுறேன் பாருங்க. இதுக்கு 4, இங்கே 4க்கு 1 வர வேணும். இதில் 2 வர வேணும். இதில் 3 வர வேணும். இப்போ பாருங்க, 3க்கு இங்கே கொடுத்துருக்கிற குறியீடு வந்து வட்டத்துக்குள்ளே இருக்கிற 2 அம்புக்குறி. ஆகவே இங்கே வந்து 3 வேறு ஒன்றா காட்டுது. ஆகவே அது வராது. அடுத்த பார்ப்போம். இதில் 4 வரணும். இதுக்கு 4 கொடுப்போம். 4 கொடுத்தாலும் இங்கே 1 வர வேணும். அடுத்த 2, அடுத்தது 3. ரைட். இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3க்குரியது வட்டத்துக்குள்ளே இருக்கிற அம்புக்குறி தான் 3க்குரியது வர வேணும். ஆனால் வேறு வாரபடியாக அந்த விடையும் எங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஆகவே இதில் இருக்கிறதுல பொருத்தமானது முதலாவது. நீங்கள் 48வதுக்குரிய விடை வந்து முதலாவது. ரைட். நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 49. இது அந்த சுழற்சியை காட்டுறது தான் இந்த முறையை கையாளலாம். எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்காது. இதையும் நாங்கள் ஏற்கனவே குறிச்சதை நீக்கி கொண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மனதாலையும் பார்க்கலாம். நீங்கள் நம்பர் போடாமலும் பார்க்கலாம் ஈஸியாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேர இங்கேயும் ஒரு இடவழி ஒன்று இருக்கு. அடுத்த இந்த மூலையில் இருக்கிற இடவழி வந்து ஒன்று முன்னுக்கு தள்ளி தான் இருக்கு. கடைசி விளிம்புக்கு முன்னுக்கு தள்ளி தான் இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது, இது சரி. இலக்கம் போடாமல் பார்க்கலாம் நீங்கள். இதில் இலக்கம் போட்டால் ஓகே. ஆனால் இதில் இருக்கணும்னா இங்கே வரணும். அப்போ இது பிள்ளை பாருங்க இதன்படி. ரைட். இப்போ முதலாவது விட வந்து பிள்ளை. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இது சரி. அப்போ இதில் இருக்கிறது எங்கே வரணும்னா இந்த இதில் வரணும். அப்போ இதுவும் பிள்ளை. மற்றொன்னையும் பார்க்கல, இதைத்தான் பார்க்குறேன் நான். ரைட். அடுத்தது பாருங்க. இதில் இருக்குது, ஆனால் இங்கே வரணும். அப்போ இது வந்து ரைட் பார்க்கலாம் வரும். ரைட். இந்த கடைசி விளிம்பு 2 இருக்குது. இதுக்கு இதில் வரணும். முதலாவதுக்கு தான் பாருங்க. முதலாவதுக்கு சரி, இதுவும் சரி. நான் தான் அதை மாறி பார்த்துருக்கிறேன். ரைட். 2வது இதில் வந்து ஒரு இடவழி. அப்போ இது சரி. ரைட். ஆனால் மற்றது ஒன்று இருக்குது. ஓகே, அதுவும் சரியாக இருக்குது. மற்றதையும் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ இதில் இருக்க வேணும்னு சொன்னால் இது சரி, இது சரி. ஆனால் இதுக்குரிய இடவழி இங்கே வர வேணும். இப்போ இதுக்குள்ள 4வது. இப்போ இருக்கிறதுல இதில் சரியான மிகச்சரியானது வந்து 3வது விடை வந்து மிகச்சரியானது. ரைட். ஓகே. அடுத்து 50வது வினாவை பாருங்க. ரைட். 50வது வினா இது ஒரு தாயக்கட்டை வினா தான். இதுக்கு முன்னரும் ஒரு காணொலியில் தாயக்கட்டையை பற்றி அதில் இருக்கிற குறிப்பிட்ட சில விடயத்தை மணிஞ்சிருக்கேன். இப்படி ஒரு முறையும் இருக்குது தாயக்கட்டையை பார்க்க. இது வந்து மிக இலகுவான உண்டு. இதுக்கு நீங்கள் இலக்கத்தை விரும்பினா போட்டுக்கொள்ளலாம்.
ஏன்னா படத்தை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்குமானா நீங்கள் இலக்கம் ஒன்றை போடலாம். முதல் நாம் விஷயத்தை பார்ப்போம். இதில் எதுக்கு பின்னுக்கு வெறுமன்றதை சொல்லிட்டு இது மிக இலவானது. இது வந்து கட்டாயம் இதோட தான் வரும். அடுத்த இவர் வந்து இவரோட வரும். மற்ற இது இதுக்கு எதிராக அது பிரச்சனை. இதுதான் அவன் இணைப்பு. வட்டத்துக்கு இருக்கிற முக்கோணத்துக்கு பதிலாக இந்த வெட்டின வட்டம் பெறப்படும். சரிதானே? அதே மாதிரி இந்த அம்புக்குறி பின்னுக்கு நீல புள்ளி உள்ள வட்டம் பெறப்படும். இந்த அரைவட்டம், அதாவது ரெண்டா பிரிச்சு இருக்கிற வட்டத்துக்கு பின்னுக்கு பச்சை உடைய அடையாளம் தட்டப்பட்டது பெறப்படும். இதுதான் நியதி. சரி, இதை வந்து அடையாளம் காண்றதுக்கு அப்போ நான் வந்து இதை வச்சு கொண்டு பார்த்தா அருகில் இருக்கிறத வச்சு கொண்டு தீர்மானிக்கலாம். எங்களுக்கு இது அருகில வராது. இதுக்கு பக்கத்துல வேற இந்த வட்டம் இதுக்கு எதிராக வரணும்டா இது ரெண்டு அருகில வராதான வரணும். ரைட். அதே மாதிரி இந்த வட்டம் வந்து இந்த அம்புக்குறிக்கு வரணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் அடையாளம் போட்டிருக்கிறதும் இந்த வட்டம் 2 கோடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறதும் அருகில அருகில வராது. ரெண்டு எதிரெதிராக வரணும். அப்போ இதுவும் வராது. இவங்க இதுலயும் இருக்கு, அதுவும் வராது. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 4வது விட வந்து பொருத்தமானதா இருக்கும். சரிதானே? அல்லது நீங்க இதுக்கு இலக்கத்தையும் போட்டு பார்க்கலாம். நீங்களே கொடுக்கலாம். 1 2 கொடுத்துட்டு கீழே இலக்கம் போட்டு பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு. 3 4 இதுல ஒரு இலக்கம் ஓடெல்லாம் போடுறோம். 5 இஞ்சால 6. சில பேருக்கு அது இலக்கம் பார்க்குற கஷ்டமா இருக்கும்னு சொன்னா இதுல 3 இது 5 இதுல வந்து 6. அப்ப இங்க நான் சொன்னதின்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்கிற இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 5க்கு எதிராக 6 இருக்க வேணும். அடுத்தது 1க்கு எதிராக 3 இருக்க வேணும். அடுத்தது 2க்கு எதிராக 4 இருக்க வேணும். இதுதான் அந்த எதிரெதிர் பக்கங்கள். சரியான? அப்ப இந்த ஓர்டர்ல பாத்தீங்கன்னா 5க்கு எதிராக 6 இருக்குன்னா பக்கத்து வராதானா அதை முதலாவது விட விடு. இது 3 இது வந்து 1 இது 4. அப்ப பாருங்க 1க்கு எதிராக 3 இருக்கணும். ஆனா பக்கத்துல இருக்குது. அப்ப அதால அது வராது. இது 5 இது 6 இருக்குது. இதுல 1 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 5க்கு எதிராக 6 இருக்கணும். பக்கத்து வகை இருக்கிற 3வது விடையும் வராது. இதை பார்த்தீங்கன்னா இது 3 இது 2 இது 6. இதுல வந்து எதுவுமே எதிரெதிரான இலக்கங்கள் அருகருகில் அமையலை, பக்கத்தில் அமையலை. ஆகவே 4வது விட மிக சரியானது. இந்த காணொலி உங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்குமானா நீங்க ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டாம், வாட்ஸ்அப் குரூப்பினூடாக பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் நான் இந்த காணொலிகளே உங்களுக்கு ஒரு குரூப்பின் லிங்க் ஒன்று பகிர்றேன். அதில் இணைந்து கொள்ள முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக கேட்கலாம். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் வினாக்கள் இருக்குமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிரும் போது அந்த வினாக்களுக்கான விளக்கங்கள் காணொலி ஊடாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து எமது சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.